அண்ணே உங்க பேரு? சக்திராஜ். நம்ம கடை பேரு என்னண்ணே? ப்ளே பாய் மென்ஸ் ஸ்பீட் பார்லர் ஹேர் ஸ்டைலர். சரிண்ணே, நம்ம கடை எங்களுக்குள்ள இருக்கு? பெரியார் பஸ் ஸ்டாண்டு கேபிஎஸ். அதாவது கேபிஎஸ் வந்து டீ அந்த வடை டிஃபன் சென்டர் சந்துக்குள்ள செப்பல் கடை பஜார் வந்தோம்னா உள்ள ஒரு 10வது கடை. 10வது கடை ரைட் சைட்ல இருக்கு. ரைட் சைட்ல இருக்கு. நம்ம கடையோட ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம்? ஓப்பனிங் டைம் வந்து 7:30, ஞாயிற்றுக்கிழமை 6:30. ஆமா, க்ளோசிங் டைம் நைட் 10:30. ரெகுலர். சரி, இப்ப நிறைய சலூன் கடைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வந்து விடுமுறை விடக்கூடிய வழக்கம் இருக்கு. ஒரு பாதி நேரம் கூட கடையை வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து லீவ் விட்டுருவாங்க. நம்ம கடையோட லீவ் அப்படின்னு எதுவும் டைம் இருக்கா? கிழமை எதுவும் இருக்கா? எந்த கிழமையுமே கிடையாது, லீவு கிடையாது. அது ஃபுல் டைம். அதாவது நம்மளுடைய மதுரை ஹார்ட் ஆஃப் த சிட்டி, பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிறதுனால வாடிக்கையாளர்கள் எந்த விஷயம்னாலும் வருவாங்க, எந்த ரூபத்திலயும் வருவாங்க. அவங்களுக்கு கரெக்டான சர்வீஸ் கொடுக்கணும்ன்ற நோக்கத்தினால ஃபுல் டைம். அது வாரத்துல 7 நாளுமே கடை உண்டு, லீவு கிடையாது. சரிண்ணே. ஏன்னா இப்ப வந்து நம்மளுடைய ப்ளே பாய் ஹேர் ஸ்டைலர்ஸ் ஷாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஹேர் ட்ரீட்மெண்ட் பாக்குறோம். இப்ப வந்து முடி கொட்டிக்கிட்டு இருக்கு, அதை நிப்பாட்டுறீங்களா? அதை நிப்பாட்டிட்டு வளர்க்கறதுக்கும் எதுவும் பண்றீங்களா? நிப்பாட்டி ஹேர் ஸ்பா பண்றோம். நம்மளோட கிரீம் இருக்கு, அந்த கிரீம் போட்டாச்சு ஸ்டாப் ஆயிரும். ஹேர் ஷைனிங் இருக்கும். சரி, இப்ப வந்து முடி கொட்டுறதுக்கு வந்து மெயினான காரணம் வந்து டேண்ட்ரஃப். இதுக்கெல்லாம் நம்மளுடைய ஷாப்ல வந்து சொல்யூஷன் இருக்கா? ஹேர் வந்து உள்ள வந்து டேண்ட்ரஃபா இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் நம்மகிட்ட இருக்கு. டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய பக்குக்கெல்லாம் பூராமே போயிட்டு தலை ஃப்ரீயா இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா வந்து டேண்ட்ரஃப் வந்து போயிடும். அடுத்து வந்து நம்ம சொல்ற விதிமுறைகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாலும் வராது. சரிண்ணே, வேற என்னென்ன சர்வீஸ் இருக்கு நம்மகிட்ட? ஹேர் ஸ்ட்ரைட்டிங், அதாவது சுருண்ட முடிய நீளமாக்குறது, ஒரே ஸ்ட்ரைட் ஆக்கி விடுறது. அது போக கலரிங் பண்றீங்களா? கலரிங் இருக்கு, பிளாக் இருக்கு. கலரிங் வந்து எனி ஒன் கலர்ஸ், ஒரு 3 கலர் 4 கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சிங்கிள் கலராகவும் அடிச்சுக்கலாம். கலர்ஸ் ஒயிட்டு, ப்ரௌனு, ரோஸு, கிரீனு, இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்கு. மிக்சடா வேணாலும் பண்ணித்தரலாம். சரிண்ணே, இப்ப ஃபேஷியல் வந்து கல்யாண மாப்பிள்ளைகளுக்கு வந்து பண்றது நம்ம கடையில இருக்குங்களா? இருக்கு. பிரைடல் ஃபேஷியல், கோல்டு ஃபேஷியல் பண்ணிட்டோம்னா புது மாப்பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும், கொஞ்சம் ஃபேரா இருக்கும். இந்த ஃபேஷியல்ல வந்து கோல்டு ஃபேஷியல், பப்பையா ஃபேஷியல், ஆமா, டீடோன் ஃபேஷியல் அண்ட் ப்ளீச்சிங் அதுவும் பண்றோம். சரி, இப்போ வந்து மாப்பிள்ளைகள் தவிர இப்போ வந்து வெயிலேயே நிறைய பேர் பிசினஸ் ரீதியாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளா இருக்கட்டும், ஏதோ ஒரு ரீசன்ல வந்து பைக் அடிக்கடி ஓட்டுறவங்க, பஸ்ல டிராவல் பண்றவங்க, இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா வெயில் ஜாஸ்தியாவே இருக்கு. அவங்க வந்து ஸ்கின் டோன் வந்து டல் ஆயிருது, இல்லைன்னா ட்ரை ஆயிருது. அவங்க வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்க ஃபேஷியல் வந்து எடுத்துக்கணும்? அந்த ஃபேஷியல் வந்து பேசிக் வந்து என்ன மாதிரி பண்றீங்க? பேசிக் வந்து ப்ளீச் பண்ணிடுறோம். ப்ளீச் பண்ணி இருக்கக்கூடிய டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஃபேஷியல் பண்ணிடுறோம். ஃபேஷியல் பண்ணி ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்கின் வந்து இருக்கக்கூடிய ட்ரை ஆனது ஆயில் ஸ்கின் மாதிரி வந்த பிறகு ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இது எத்தனை நாளைக்கு ஒருக்கா பண்ணலாம்? 25 நாளைக்கு ஒரு ட்ரீட் பண்றது. 25 நாளைக்கு ஒருக்கா வந்து தாராளமா பண்ணிக்கலாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்து சின்ன சின்ன டாட் வந்து மூஞ்சில இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஃபர்ஸ்ட் ஒரு மில்க் போட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு பிளாக் ரிமூவர் போட்டு உள்ள ஃபுல்லா உரிச்சு எடுத்துடுறோம். இந்த வீடியோ எல்லாம் காட்டுவாங்க, உரிச்சு எடுப்பாங்க. காதுல, இந்த புருவத்துல, மூக்குல இருக்கிறதெல்லாம் உரிச்சு எடுக்கிறது. அதுவும் பேஸ்ட் போட்டு சுத்தமா எடுத்துடுறோம் நாங்க. அது இந்த மாதிரி பிளாக் புள்ளிகள், ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கிறது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுவே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து நம்ம ப்ளே பாய் ஹேர் ஸ்டைலிஸ்ட்ல வந்து நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஆமா, இருக்கு. நீங்க வந்து ரெகுலரா வந்து வந்தனே பண்ணிடலாமா? எதுவும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுமானே? எதுவுமே கிடையாது. நீங்க நேரம் வரலாம், இன்னைக்கு எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வந்தாலும் சர்வீஸ் உண்டு. ஆமா, கஸ்டமர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. சரி பண்ணிட்டு போயிடலாம். அந்த சிறப்பா பண்ணி கொடுத்துருவோம் நம்ம.